அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். சென்ற காணொளியில் பக்தி இலக்கியத்தில் சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் குறித்த குறிப்புகளை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சுந்தரர், மாணிக்கவாசகர் என்னும் இரு நாயன்மார்களை குறித்து காணவிருக்கிறோம். சைவ இலக்கியத்தில் 12 திருமுறைகளுள் 7வது திருமுறையை இயற்றி சிறப்பு பெற்றவர் சுந்தரர். இவர் திருமுனைப்பாடி எனும் நாட்டில் சடையனார் இசை ஞானியார் என்பவருக்கு மகனாக பிறந்தவர். சிறு வயது முதலே அழகான தோற்றத்தை கொண்ட இந்த சுந்தரரை நரசிம்ம முனையார் எனும் மன்னர் தத்தெடுத்து வளர்த்து வந்தார். சிறு வயதிலிருந்தே இளவரசனாக சுந்தரர் வளர்க்கப்பட்ட வந்தார். சுந்தரருக்கு ஒரு முன் ஜென்ம கதையுள்ளது. மேலோகத்தில் வாழ்ந்து வந்த சுந்தரர் மேலோகத்தில் உள்ள இரு பெண்களை கண்டு மயங்கியதால் சிவபெருமான் சுந்தரருக்கு ஒரு சாபம் கொடுத்து பூலோகத்து வாசியாக பிறப்பெடுத்து அந்த இரு பெண்களையும் மணந்து மேலோகத்திற்கு வருவாய் என்று கொடுத்த அந்த வரத்தினால் சுந்தரர் பூலோகத்தில் சடையனாருக்கு மகனாக பிறந்துள்ளார். சுந்தரர் தனக்கு திருமண வயது வந்த பொழுது திருவெண்ணை நல்லூரில் திருமணம் செய்ய சென்ற பொழுது சிவபெருமான் அவரை தடுத்து ஆட்கொண்டு சிவபெருமான் வழிகாட்டலினால் பறவையார், சங்கிலியார் என்னும் இரு பெண்களையும் மணந்து மேலோகம் சென்றார். இவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் சிவபெருமான் மீது பல்வேறு தலங்களுக்கு சென்று பாடல்களை இயற்றியும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியும் வாழ்ந்துள்ளார். சுந்தரர் சிவபெருமான் மீது பாடிய முதல் பாடலாக பித்தா பிறைசூடிய பெருமானே அருளாளா என்னும் பாடல் அமைந்துள்ளது. இவர் தன்னுடைய செயல்களால் வன்தொண்டர், தம்பிரான் தோழர், நாவலூரர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் தன்னுடைய வாழ்நாளில் 38,000 பாடல்களை சிவபெருமானின் மீது எழுதி சிறப்பு பெற்றவராவார். சுந்தரருடைய இன்னொரு சிறப்பு, நம் 63 நாயன்மார்கள், சிவபெருமானின் அடியார்களான 63 நாயன்மார்களை பற்றிய திருத்தொண்ட தொகையை முதலாக எழுதியவர் சுந்தரர். இவரை தொடர்ந்து நம்பியாண்டார் நம்பியாரும் சேக்கிழாரும் 63 நாயன்மார்களுடைய கதையை திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்ட தொகை என்ற பெயர்களில் எழுதியுள்ளனர். இவரை தொடர்ந்து மாணிக்க வாசகர் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையுள் இருக்கக்கூடிய திருவாசகம், திருக்கோவை எனும் 2 நூல்களை எழுதியவர். இவர் அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னரிடம் அமைச்சராக பணிபுரிந்து வந்தவர். சிவன் மீது பற்று கொண்ட இவர் மன்னர் நரிகள் வாங்க கொடுத்த பணத்தினை சிவத்தொண்டிற்கு கொடுத்து சிவத்தொண்டு புரிந்து வந்தவர். இதனை அறிந்த மன்னர் மாணிக்க வாசகரை சிறை வைத்து பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தார். இதனை கண்ட சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்தி மாணிக்க வாசகரின் பெருமையினை உலகறிய செய்தார். குருந்த மரத்தடியில் ஞானாசிரியராக மாணிக்க வாசகருக்கு முதலில் தோற்றம் கொடுத்த சிவபெருமான் பின் மாணிக்க வாசகரின் பெருமையை உலகறிய செய்து பரப்பியவர். சிவபெருமானின் மீது 2 பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் திருவாசகம் என்பது சிறப்பு பெற்ற ஒரு பாடலாக விளங்குகிறது. ஜியோ போப் என்பவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவ்வாறு சைவ சமய பெரியோர்களான இந்த 4 பேரும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர் புகழ்பெற்று விளங்கியுள்ளனர். இந்த 4வரும் சிவபெருமானோடு கொண்ட உறவினை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4ஆக பகுத்து கூறுகின்றனர். அதில் திருஞான சம்பந்தர் என்பவர் மகன்மை உறவு கொண்டவராகவும், திருநாவுக்கரசர் என்பவர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தாசர் உறவு கொண்டவராகவும், சுந்தரர் தோழமை உறவு கொண்டவராகவும், மாணிக்க வாசகர் ஆசிரியர், ஞானாசிரியராக வந்து காட்சியளித்ததால் ஆசிரியர் மாணவர் உறவு கொண்டவராகவும் பகுக்கப்படுகிறது.
இந்த 12 நாயன்மார்களை தொடர்ந்து சைவ சமயத்தில் காரைக்கால் அம்மையார், திருமூலர், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார் என்று இந்த சைவ சமயமானது பல்வேறு பக்தர்களால் பாடப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.